ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த புக்கோட சம்மரி பார்க்க போறோம்னா த ரியல் வாரன் பஃபெட் ரிட்டன் பை ஜேம்ஸ் ஓ லாஃப்லின். வாரன் பஃபெட் யாரு, அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? பெர்க்ஷயரை இன்னும் 10 வருஷத்துல பஃபெட் அடுத்த வாரிசுக்கு பாஸ் பண்ணணும். யார் அந்த வாரிசு? பஃபெட் எப்படி ஒரு விஷனரி இன்வெஸ்டரா மட்டும் இல்லாம ஒரு விஷனரி மேனேஜராவும் ஒரு சூப்பர் கம்பெனி லீடராவும் இருந்தாரு அப்படின்னு ஆத்தர் நம்மளுக்கு சொல்றாரு. இந்த புக்கோட ஆத்தர் ஜேம்ஸ் ஓ லாஃப்லின். அவரு விரால் இங்கிலாந்துல இருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் அண்ட் குளோபல் எக்விட்டி ஸ்ட்ராட்டஜி ஃபார் த $36 பில்லியன் கோஆபரேட்டிவ் இன்சூரன்ஸ் சொசைட்டியோட ஹெட் தான் இவரு. இந்த புக்கோட கீ டேக்அவேஸ ஃபர்ஸ்ட் பாத்துரலாம். வாரன் பஃபெட் ஒரு பிசினஸ் ஜீனியஸா ஆரம்பிக்கல. அவர் இவ்ளோ காசு சம்பாதிப்பாருன்னு நினைக்கல. ஒரு எக்விட்டிஸ் ட்ரேடரோட மகனா இருந்ததால அவர் சின்ன வயசுலயே ட்ரேடிங்கோட அடிப்படைகளை கத்துக்கிட்டாரு அண்ட் கார்ப்பரேட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனையும் நல்லா இன்டர்பிரட் பண்ண கத்துக்கிட்டாரு. பஃபெட் ஸ்டாக்ஸ் வாங்கும்போது நிறைய அண்டர்வேல்யூட் எக்விட்டிஸ்லாம் அவரை கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. பஃபெட் த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரோட ஆத்தரான பெஞ்சமின் கிரஹம் கிட்ட தான் படிச்சாரு அண்ட் வேலை செஞ்சாரு. கிரஹமோட ஸ்டாக் பிக்கிங் மெத்தட்ஸ் தான் இவரும் பிராக்டிஸ் பண்ணாரு. ஃபண்டமெண்டல்ஸை அனலைஸ் பண்றது உள்பட அவரோட பார்கெயின்ஸ் ரொம்ப வேல்யூ கொடுத்துச்சு. அதனால அவரோட பார்ட்னர்ஷிப்பும் பெருசாச்சு. மீதி ட்ரேடர்ஸ்லாம் இவரோட ஸ்டாக் பிக்கிங் ஸ்டைல மேட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அண்ட் இவரோட பார்ட்னர் சார்லஸ் மங்கர் பஃபெட்டோட ஏர்லி பிலீஃப்ஸ் அண்ட் நடைமுறைகளை மறுபரிசீலனை பண்ண சொல்லி மோட்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் த ரியல் பஃபெட் இப்போ உருவானாரு. ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங்ல என்டர் ஆகி இன்சூரன்ஸ் கம்பெனிஸை ஃப்ளோட்டா யூஸ் பண்ணி ஃபர்ம்ஸை வாங்கி பியூர் கேபிட்டல் அலோகேஷனுக்கு மாறிட்டாரு. பஃபெட் வாங்குற ஃபர்ம்ஸ் எல்லாமே இண்டஸ்ட்ரி ஸ்டார்ஸா இருக்கணும், பிரைஸ் ரெகுலேஷன்லாம் இருக்கக்கூடாது, ஸ்ட்ராங் ஓனர் மேனேஜர்ஸ் இருக்கணும், மார்க்கெட்டையும் லாபத்தையும் மெயின்டைன் பண்ணக்கூடியதா இருக்கணும். பஃபெட்டுக்கு தேவையான ஓனர்ஸ் எல்லாரும் அருமையான மேனேஜர்ஸா இருக்கணும். அவரோட டேர்ம்ஸ்ல அவர் கேட்ட பிரைஸ்ல புல்லட் ப்ரூஃப் ஃபார்ம்ஸை விற்கணும். வேற எந்த பிசினஸ் பிளான்ஸும் பஃபெட்டுக்கு இல்ல. இப்போ நாம இந்த புக்கோட சம்மரியா பார்க்கலாம். ஷார்ட் டிவிஷன். வாரன் பஃபெட் பிசினஸை 4 பாக்ஸஸா டிவைட் பண்றாரு. ஒரு பாக்ஸ்ல நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் அண்ட் தேவையில்லாத விஷயங்கள், இன்னொரு பாக்ஸ்ல தெரியாத விஷயங்கள் ஆனா தெரிஞ்சாலும் ரொம்ப பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள், மூணாவது பாக்ஸ்ல ரொம்ப முக்கியமானது அண்ட் தெரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள். இந்த எல்லா பாக்ஸஸையும் ஒதுக்கிட்டு அந்த 4வது பாக்ஸ்ல மட்டும்தான் ரொம்ப நேரம் பஃபெட் கவனம் செலுத்துவாரு. அது என்னன்னா தெரிஞ்ச விஷயங்கள் அண்ட் முக்கியமான விஷயங்கள். இந்த 4வது பாக்ஸ்ல தான் அவரோட மார்ஜின் ஆஃப் சேஃப்டிஸ், சர்க்கிள் ஆஃப் கம்பீட்டன்ஸ் அண்ட் அவரோட ஸ்ட்ரைக் ஜோனோட லிமிடேஷன்ஸ் இருக்குன்னு நம்புறாரு. இந்த பாக்ஸை வச்சுதான் அவரால அவரோட ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸோட எதிர்பார்ப்புகளை மீட் பண்ண முடியும்னு, அவரால நியாயமான முறையில ஆபரேட் பண்ண முடியும்னு நம்புறாரு. தனியா நிக்கிறதுக்கு அவர் என்னைக்குமே பயந்ததே இல்ல. அதனாலதான் பிரைசஸ் குறையும் போது அவரால விலகி போய் நிக்க முடியுது. தனியா இருந்தா லாஜிக்கலா இருக்கலாம் அப்படிங்கிற அவரோட கர்வம்க்கு காரணமும் இதுதான். மார்க்கெட்டோட உண்மைகள்ல மிக முக்கியமான ஒண்ணு என்னன்னா, லாங் ரன்ல மார்க்கெட் எஃபிஷியன்டா இருக்கலாம், ஆனா அது எப்பவுமே அப்படி இருக்காது. அண்ட் கம்பெனியோட இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு ஈக்குவலா ஸ்டாக் பிரைஸ் இருக்கணும்னு நாம எப்பவும் நினைக்க முடியாது. இது பஃபெட்டோட திங்கிங்ல இருக்கிற பரிணாம வளர்ச்சியை குறிக்குது. ஏர்லி பஃபெட் ஆல்மோஸ்ட் 20 வருஷம் அவரோட ஃபர்ஸ்ட் மென்டர் அண்ட் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அப்படிங்கிற புக்கோட ஆத்தருமான பென் கிரஹம் சொல்லிக் கொடுத்த பாதையை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. கிரஹம் கம்பெனியோட அசெட்ஸை பேஸ் பண்ணி ஸ்டாக் வேல்யூவை ரேட் பண்ணாரு. காலப்போக்கில் கம்பெனியால வேல்யூவை உருவாக்கவும் சஸ்டெயினும் பண்ணவும் முடியுமா அப்படிங்கறத பேஸ் பண்ணி அவர் எவாலுவேட் பண்ணல. கிரஹாமோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அண்டர் வேல்யூட் கம்பெனிஸை சாமர்த்தியமா பஃபெட்டால கண்டுபிடிக்க முடிஞ்சது. இத சிகார் பட் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்றாரு. ஒரே ஒரு பஃப் மட்டும் இருக்கிற சிகார் பட்டுக்கு அவ்வளோ வேல்யூ கிடையாது. ஆனா அந்த ஒரு பஃப்க்கு ஆசைப்படுறவங்க அதை பார்கெயின் பண்ணி அதோட விலையை ரொம்ப அதிகப்படுத்திடுவாங்க. அப்ப அதோட லாபம் தான் அடையாளம். 1950s to 60sல ஷேர் பிரைசஸ்ல அண்டர் வேல்யூடா இருந்த டைம்ல சிகார் பட் இன்வெஸ்டிங் பண்ணி பஃபெட் வெற்றி அடைஞ்சாரு. கேபிட்டலிசமோட ஈரால நாமெல்லாம் இன்டெலெக்சுவல் பேரியர்ஸை கடந்து முன்னேறி போகும்போது சைக்காலஜி அண்ட் எமோஷன்ஸை நம்ம யாருமே கீழ்ச்சேரியல. பஃபெட் மட்டும்தான் அதையும் பண்ண ஒரு ஆளா இருப்பாரு. 1956ல இருந்து 1969 வரைக்கும் டவ் அப்படிங்கிற ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் வெறும் 10% ஆனுவல் growth ரேட்ல இருக்கும்போது பஃபெட் பார்ட்னர்ஷிப் 30% காம்பவுண்ட் ஆனுவல் ரேட்ல வளர்ந்துச்சு. 26 வயசுல அவர் ஃபியூச்சர்ல சீட் கேபிட்டல் கொடுக்க போற 3 பார்ட்னர்ஷிப்பை அவர் அசெம்பிள் பண்ணிட்டாரு. டெம்ஸ்டர் மில்ஸ் அப்படின்னு அவங்க வாங்கின ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனில இருந்து கேஷ் ஃப்ளோவை எடுத்து பார்ட்னர்ஷிப்போட சார்பா வேற கம்பெனிஸ்ல முதலீடு செஞ்சாரு. இந்த கோலை இன்னும் முன்னோக்கி கொண்டு போக 1961ல டெம்ஸ்டர் மில்ஸோட சேர்மன் ஆஃப் த போர்டா பஃபெட் ஆனாரு. ஆனா அவர் நினைச்ச மாதிரி டெம்ஸ்டர் மில்ஸோட மேனேஜர்ஸ அவங்க அசம்பிளியை மூடிட்டு பஃபெட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு தேவையான கேபிட்டலை கொடுக்க வைக்க முடியல. டெம்ஸ்டர்ல இருக்கிற அவரோட பங்க அவர் வித்துட்டு பெர்க்ஷயர் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரர்ல ஸ்டாக் வாங்குறாரு. 1965ல
பஃபெட் கிட்ட ஆபரேஷன்ஸையே டேக் ஓவர் பண்ற அளவுக்கு ஸ்டாக் இருந்துச்சு. பஃபெட்டோட செகண்ட் மென்டரான சார்லஸ் மங்கரை அவரு 1959ல சந்திக்கிறாரு. பர்க்ஷயர் டீல் இவருக்கு சாதகமா வரும்போது மங்கர் சொல்றதை இவரு கேட்க ஆரம்பிச்சாரு. மேய்ஸ்டர் மங்கர் 1970ல பஃபெட் அவரோட பார்ட்னர்ஷிப்ஸை டிசால்வ் பண்ணி இதுக்கு முன்னாடி சாதிச்சதை விட இன்னும் அதிகமா சாதிக்கணும் அப்படிங்கிற ப்ரெஷரை எலிமினேட் பண்ணிட்டாரு. மங்கர் சொல்றதை கேட்கறதுக்கு இவர் தயாராயிட்டாரு. ஆனா இது கிரஹமோட பிலாசபிஸுக்கு எதிரா இருந்தது. பென் பிராங்க்லின் சொன்னாரு, நெவர் கன்ஃபியூஸ் மோஷன் ஃபார் ஆக்ஷன். வாரன் பஃபெட் அப்படி பண்ண மாட்டாரு. அவரோட ட்ரிக் என்னன்னா, when there is nothing to do, do nothing. பஃபெட் மங்கரை வெஸ்ட் கோஸ்ட் பிலாசபர் அண்ட் த அபாமினபிள் நோ மேன் அப்படின்னு கூப்பிடுவாரு. மங்கருக்கு பிசினஸ்லயும் எக்கனாமிக்ஸ்லயும் ஃபார்மல் ட்ரைனிங் இல்லனா கூட அவர் ரொம்ப புத்திசாலினும் இன்வெஸ்டிங்ல ஒரு இன்ஸ்டிங்டிவ் கிராஸ்ப் உள்ளவர்னும் பஃபெட் சொல்றாரு. அதனாலதான் பஃபெட் மங்கரோட அட்வைஸை ஏத்துக்க முடிவு பண்ணாரு. டெம்ஸ்டரும் பர்க்ஷயர் ஹாத்தவேயும் சிமிலரா இருந்துச்சு. ரெண்டுமே கம்மி விலைக்கு பொருட்களை தயாரிச்சு காம்படிட்டிவ் பிரைசஸுக்கு வித்தாங்க. காம்படிட்டிவா இருக்கிறதுக்கு அவங்க டூல்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுல நிறைய முதலீட செஞ்சாங்க. விநியோகத்தை இம்ப்ரூவ் பண்ணாங்க அண்ட் மார்க்கெட்டையும் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. பர்க்ஷயரோட கேபிட்டலை எடுத்து இன்னொரு பிசினஸ்ல முதலீடு செய்யறதுக்கு பதிலா பஃபெட் அந்த பிசினஸ்லயே இருந்தாரு. எல்லா பிராண்டோட ப்ராடக்ட்ஸ்க்கும் ஒரே மாதிரியான வேல்யூ தான் இருந்துச்சு. அந்த இண்டஸ்ட்ரியில புது காம்படிஷனுக்கு ஒரே தடையே இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் தான். ஒரு ஏரியா ஆஃப் நாலேஜை சர்க்கிள் ஆஃப் கம்பீட்டன்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னா அவர் உண்மைன்னு நம்புற விஷயத்த கான்ஸ்டன்டா ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணாதான் முடியும்னு பஃபெட் நம்புறாரு. எல்லா மேனேஜர்ஸுக்கும் இருக்கிற அதே ஹோப்ல தான் பஃபெட்டும் அந்த பிசினஸ்ல ரொம்ப வருஷங்கள் இருந்தாரு. அவர் ஃபைனலா பர்க்ஷயர் மில்ஸை க்ளோஸ் பண்ணும்போது இதை நான் 10 வருஷம் முன்னாடியே பண்ணியிருக்கணும்னு அதோட ஸ்டாக் ஹோல்டர்ஸ் கிட்ட சொன்னாராம். பஃபெட்டுக்கும் மங்கருக்கும் நடுவுல இருந்த இந்த இன்ட்ராக்ஷனோட வெளிப்பாடால பிசினஸ்ல இருக்கிறதுக்கும் கேபிட்டலை மேனேஜ் பண்றதுக்குமான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டில்னஸ் அப்போ இன்வெஸ்டர்ஸ் எப்படி நடந்துக்கணும் இல்லனா எப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மங்கர் முன்னாடியே வார்ன் பண்ணாரு. ஒரு கார்ப்பரேட் மைண்ட் செட் கம்பெனி அண்ட் அதோட ஆபரேஷன்ஸை விட இன்வெஸ்டர்ஸோட நலனை தான் பார்க்கும் அப்படின்னு. இந்த அப்ரோச் கார்ப்பரேட் லைஃப்ல எவ்வளவு மூழ்கி போயிருக்குன்னா ஸ்ட்ராட்டஜிக் பிளானோட ஒரு பகுதியாவே இத போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சாங்ஷன் பண்ணிடுறாங்க. பஃபெட்டுக்கு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் சுத்தமா பிடிக்காது. ஏன்னா எங்கெல்லாம் மாற்றங்கள் தேவையோ அதெல்லாம் பிளாக் பண்ணிடும். பர்க்ஷயர் ஹாத்தவேயோட மிகப்பெரிய அட்வான்டேஜே அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் இல்லாம செயல்படுறதுதான். ஃப்ரெஷ்ஷான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்ப கிடைக்கும்னு மட்டும்தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. த ஆஹா மொமெண்ட். பர்க்ஷயரோட ஆரம்ப காலத்துல மங்கர் பஃபெட் கிட்ட கேட்டாரா, உன்னோட ஈகோனால தான் மில்ல இன்னும் ஓபன்ல வச்சிருக்க அப்படின்னு. இதை இப்படியே வச்சா ஒரு நாள் இது ரொம்ப லாபகரமா ஆகும் அப்படிங்கறதுனால தானே இன்னும் ஓபன்ல வச்சிருக்க அப்படின்னு கேட்டாரா. பழக்கம் இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரிய அதை பத்தின ஃபர்ஸ்ட் ஹேண்ட் நாலேஜ் இல்லாம புரிஞ்சுக்க நினைக்கிறது ரொம்ப ஆபத்துன்னு மங்கர் பஃபெட் கிட்ட வார்ன் பண்ணாரு. இந்த பதில்களுக்கான தேடல்ல பஃபெட்டை வெவ்வேறு சினாரியோஸ் அவுட்லைன் பண்ணி அவரோட எக்ஸ்பீரியன்ஸோட அடிப்படையில ஒரு மென்டல் மாடல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அதை தைரியமா ரெஃபர் பண்ண சொல்லி மங்கர் சொன்னாரு. பஃபெட்டோட டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸை பரிசோதிக்கணும்னு மங்கர் அட்வைஸ் பண்ணாரு. எல்லா சிச்சுவேஷனையும் பேக்வர்ட்ஸா திங்க் பண்ண சொல்லி மங்கர் பஃபெட்டுக்கு கத்து கொடுத்தாரு. அதாவது ஒரு கம்பெனியை எப்படி அழிக்கிறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். உங்க பிளான்ஸை கான்ட்ராஸ்ட் பண்ணி அதையே பிராக்டிஸ் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கே புரியும். இன்டெலிஜென்ஸ் மட்டும் பிசினஸ்ல பத்தாது, இன்ஃபர்மேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸையும் சார்ந்து இருக்கணும்னு மங்கர் பஃபெட்டுக்கு அட்வைஸ் பண்றாரு. இதெல்லாம் கேட்ட பஃபெட் பயங்கரமா அவரையே செல்ஃப் எவாலுவேட் பண்ணி மென்டல் டிசிப்ளினை பிராக்டிஸ் பண்றாரு. பஃபெட் என்னெல்லாம் தவறுகள் செஞ்சாரு அண்ட் அதுக்கு பதிலா எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு மங்கர் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து பஃபெட்டுக்கு சொல்லும்போது டெம்ஸ்டர் மில்ஸையும் பர்க்ஷயரையும் ப்ராஃபிட்டபிளா ஆக்குனா கூட இன்னும் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்க முடியும்னு பஃபெட் உணர்றாரு. ரொம்ப சீக்கிரமாவே அவரோட பிசினஸ் 15% ஆனுவல் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண ஆரம்பிக்குது. பஃபெட் பர்க்ஷயரோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண அதே ரேட்ல அவரும் வளர்ந்திருந்தாருன்னா அவருக்கு 37 வயசு இருக்கும்போது எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கை விட உயரமா இருந்திருப்பாரு. பஃபெட்டுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு வந்துச்சு. அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத தெளிவா இருந்தாரு. அவரோட பிசினஸோட டோட்டல் அப்ரோச்சையே மாத்தி அதோட பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இன்னும் வைடா பார்க்க ஆரம்பிச்சாரு. வெறும் ஒரு ஆண்டர்பிரினரா மட்டும் இருக்காம கேபிட்டல் அலோகேட்டராவும் இருக்கிறது எப்படின்னு அவரு கத்துக்கிட்டாரு. டெட் வில்லியம்ஸ் ஐஸ். பஃபெட்டுக்கு பேஸ்பால் மெட்டஃபர்ஸ் ரொம்ப பிடிக்கும். டெட் வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரேட் பேஸ்பால் பிளேயர் கிட்ட இருந்து ஒரு நல்ல மெட்டஃபர் அவர் கத்துக்கிட்டாரு. அது என்னன்னா, ஸ்ட்ரைக் ஜோனை த மோஸ்ட் ப்ரொடக்டிவ் செல்ஸா டிவைட் பண்ணிட்டு ஸ்விங் பண்ணோம்னா ஸ்வீட் ஸ்பாட்டுக்கு பறந்து வர பால்ஸ் மட்டும்தான் ஸ்ட்ரைக் ஆகும். அந்த ஸ்வீட் ஸ்பாட் எதுனா ஃபேட் பிச்சஸ் வித் த ஹையஸ்ட் ஆட்ஸ் ஃபார் அன் எக்ஸ்ட்ரா பேஸ் ஹிட். பஃபெட் வெறும் ஒரு சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டராக விரும்பல. இன்வெஸ்டர்ஸுக்குன்னு ஒரு பேஸ்பால் ஹால் ஆஃப் ஃபேம் இருந்துச்சுன்னா அதுல இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஃபேர் பிசினஸ் அட் குட் பிரைஸை தேடுறதை விட்டுட்டு பஃபெட் குட் பிசினஸஸ் அட் ஃபேர் பிரைஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு.
அவரோட லீடர்ஷிப்ல பர்க்ஷயர், கோகோ கோலா, ஜில்லெட், த பஃபலோ ஈவினிங் நியூஸ், எக்ஸிகியூட்டிவ் ஜெட், கெய்கோ, ஃபிளைட் சேஃப்டி, சீஸ் கேண்டி அண்ட் இன்டர்நேஷனல் டெய்ரி குவீன் எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்துச்சு. அந்த கம்பெனிஸ் எல்லாம் லோ காஸ்ட்டுக்கு நல்ல மேனேஜரல் எக்ஸலன்ஸோட டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸால ஏற்படுற எந்த ஒரு எதிர்பாராத ஈவெண்டாலையும் இந்த கம்பெனிஸை ஓவர் கம் பண்ண முடியாது அப்படிங்கிற அஷூரன்ஸும் கொடுத்தாங்க. The law of the economic jungle is that high returns revert to the mean. 1990sல டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் வரும்போது பஃபெட் இன்வெஸ்ட் பண்ணல. ஏன்னா அது அவரோட சர்க்கிள் ஆஃப் கம்பீட்டன்ஸ் கிடையாது. .comஸை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. அதனால அவரு கான்ஃபிடென்ட்டா மாறி நின்னுட்டாரு. எந்த ஏமாற்றமும் இல்ல, எந்த ஒரு இழப்பும் இல்ல. பர்க்ஷயரோட புல்லட் ப்ரூஃப் கார்பரேஷன்ஸ் எல்லாம் கவசம் அணிஞ்ச மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. பெப்சி, கொக்கோ கோலா கூட கம்பீட் பண்ணலாம். ஆனா கொக்கோ கோலாவை மாதிரி அதால எல்லா ரிசோர்ஸஸையும் சேகரிக்க முடியாது. பஃபலோல ஏற்கனவே பேரல் கணக்குல பஃபெட் இங்கு வாங்கிட்டு இருக்கும்போது யாருக்கு அங்க நியூஸ் பேப்பர் விற்க தைரியம் வரும்? பஃபெட் சொல்றாரு, நம்ம வேலை நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்றதுதான். அதுலதான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஏதாச்சும் ஒரு விஷயத்தால மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது, இல்ல நம்மளுக்கு அதை பத்தி தெரியாது அப்படின்னா அதை விட்டுறணும். எது பெர்மனன்ட் இல்லன்னு தான் நான் பாப்பேன். பஃபெட்டோட ஆப்ஜெக்டிவிட்டி என்னன்னா பிசினஸ் ப்ராசஸஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேக்ரவுண்ட்ஸை ஜெனரேட் பண்ணும். அது வழியா அவருக்கு ஃபோர்காஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ரொம்ப வருஷத்துக்கு அப்சர்வர்ஸ் 1998ல ஜெனரல் ரே கூட மார்ச் பண்ண பஃபெட் எடுத்த முடிவை பத்தி டிபேட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஜெனரல் ரே ஒரு பெரிய ஃப்ளோட்டை ப்ராமிஸ் பண்ணாங்க. அதோட $24 பில்லியன் 20% அசெட்ஸ் அண்ட் ஈக்விட்டிஸா வச்சிருந்தாங்க. பர்க்ஷயர் அதோட $50 பில்லியன் 80% இன்வெஸ்ட்மெண்ட் அசெட்ஸ் அண்ட் ஈக்விட்டிஸா வச்சிருந்தாங்க. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, அந்த ஒரு மர்ஜரால பஃபெட்டோட ரிஸ்க் இன்டென்சிவ் ஈக்விட்டிஸோட எக்ஸ்போஷரை பை ஆல்மோஸ்ட் 20% அவர் ஒரு பைசா கூட டாக்ஸ் கட்டாம குறைச்சாரு. மார்க்கெட் சரிஞ்ச போது பர்க்ஷயர், ஜார்டன்ஸ் ஃபர்னிச்சர், மிட் அமெரிக்கன் எனர்ஜி, காட் பிசினஸ் சர்வீசஸ், யூஎஸ் லயபிலிட்டி அண்ட் அதோட 2 ஹை ரிஸ்க் இன்சூரன்ஸ் அட்ஜங்ஸ், ஜஸ்டின் இண்டஸ்ட்ரீஸ், பென்பிரிட்ஜ் ஜுவல்லர்ஸ், ஷா இண்டஸ்ட்ரீஸ், பெஞ்சமின் மூர் பெயிண்ட், ஜான்ஸ் மேன்வெல், மீடெக் இங்க், எக்ஸ்ட்ரா கார்பரேஷன், கரன் அண்ட் ஃப்ரூட் ஆஃப் த லூம் இதெல்லாம் டோட்டலா அரௌண்ட் $10 பில்லியன் பர்ச்சேஸ் பண்ணிருச்சு. இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட சர்க்கிள் ஆஃப் கம்பீட்டன்ஸோட பவுண்டரியை மெயின்டைன் பண்ணலனா பிரைசஸோட மாற்றத்தினால வர சிக்னல்ஸை பேஸ் பண்ணி டெசிஷன்ஸ் எடுக்கிறதும் கண்டேஜியஸான உணர்வுகளால டெசிஷன்ஸை தள்ளி போடுறதும் நேச்சுரலா வந்துடும். திஸ் வாஸ் த அல்டிமேட் எக்ஸாம்பிள் ஆஃப் பஃபெட் அண்ட் மங்கர்ஸ் எம்ப்ரேஸ் ஆஃப் வாலட்டிலிட்டி அப்படின்னு நம்ம ஆத்தர் சொல்றாரு. பர்க்ஷயர் ஹாத்தவேயோட ஸ்டாக் ஆல்மோஸ்ட் அதோட பாதி வேல்யூவா ஜூன் 1998ல இருந்து மார்ச் 2000க்குள்ள இழந்துருச்சு. ஆனா அது அவங்களுக்கு பெரிய கவலையை கொடுக்கல. கேட்டஸ்ட்ராஃபி ஹிட்ஸ். செப்டம்பர் 11, 2001 அன்னைக்கு உலகத்துல மிக முக்கியமான இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் யாருமே எதிர்பார்க்காத ஒரு லாஸை சந்திச்சது. நிறைய இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் கரியர்ஸை ஓன் பண்ற பஃபெட் கூட அதை எதிர்பார்க்கல. யாருமே எதிர்பார்க்காத தீவிரவாத தாக்குதல் தான் இந்த பேரழிவுக்கு காரணம்னு பஃபெட் புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு சிலரால பர்க்ஷயர் வாங்கின அடியை தாங்க முடிஞ்சது. இப்ப பர்க்ஷயர் ஒரு டாமினன்ட் அண்ட் அசைக்க முடியாத இன்சூரன்ஸ் செல்லர்னு ப்ரூவ் பண்ணிருச்சு. சோ அதோட பிரீமியம் பிரைசஸ் எல்லாம் வானத்தை தொடுற அளவுக்கு ஏறிடுச்சு. அதனால எக்ஸ்பெக்டேஷனை அடிக்கிட்டே போறது சிஇஓ கம்யூனிட்டில எண்டமிக்காவே ஆயிடுச்சு. மே 2002ல பஃபெட்டோட பதட்டமெல்லாம் வெறியா மாறி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் லோன் வெஹிக்கலை அவரு கண்டுபிடிக்கிறாரு. பஃபெட் அண்ட் மங்கர் தவிர வேற யாருமே எதிர்பார்க்காத மாதிரி பர்க்ஷயர் எல்லாரோட கற்பனையும் தாண்டி இந்த ஒரு விஷயத்த பண்ணுச்சு. கிரெடிட் கிரன்ச்ல இருக்கும்போது இன்வெஸ்டர்ஸுக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒன்னு கொடுக்க ஒரு நெகட்டிவ் கூப்பன் செக்யூரிட்டி பஃபெட் டிசைன் பண்ணாரு. இது வழியா அவரு $400 மில்லியன் ரைஸ் பண்ணாரு. பதிலுக்கு இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு வருஷத்துல 3% ரிட்டர்ன் அண்ட் பர்க்ஷயர் ஸ்டாக்க அவர் 5 வருஷத்துல அவங்க நெகட்டிவ் கூப்பன் வாங்கின பிரைஸ்ல இருந்து 15% டிஸ்கவுண்ட்டுக்கு வாங்குற ஒரு வாரண்ட்டும் கிடைச்சது. பஃபெட் அண்ட் மங்கர் இதுக்கு ஸ்குவேர்ஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா, ஸ்குவேர்ஸோட இன்வெஸ்டர் பர்க்ஷயருக்கு வாரண்ட்ஸ்ல 3.75% இன்ஸ்டால்மெண்ட் பிரீமியம் எல்லா வருஷமும் கொடுத்தாங்க. பர்க்ஷயர் ஃபண்டமெண்டல்ஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் மத்த சிஇஓயையும் சாதாரண ஷேர் ஹோல்டர்ஸையும் ரொம்ப பயப்பட வச்சுச்சு. இயர் அகோ திஸ் டைம் அப்படிங்கிற பேசிஸ் வச்சு ஸ்டாக் பிரைசஸை கம்பேர் பண்றது மீனிங்லெஸ்னு பஃபெட் சொல்றாரு. இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டும் பே பண்ணாது. அதோட பெனிஃபிட்ஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸை ஆக்சுவல் காஸ்ட்டை கன்சிடர் பண்ணும். அதோட ஆனுவல் ரிப்போர்ட்டை எவ்வளவு சிம்பிளா வைக்க முடியுமோ அவ்வளவு சிம்பிளா வைக்கும். தேவையில்லாத மார்க்கெட்டிங் ஃபார்மை வச்சு அதோட இன்வெஸ்டர்ஸ் கிட்டையும் அனாலிஸ்ட் கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணாது. அதோட ஸ்டாக்கை ஸ்பிளிட் பண்ணாது. இன்வெஸ்டர்ஸை கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் இந்த கம்பெனி பண்ணும். அண்ட் பர்க்ஷயர்ல நீண்ட கால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்காதவங்கள டிஃப்ளெக்ட் பண்ணிடும். ஒரு சிஇஓ இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து ஸ்டாக்கை வாங்கவும் விற்கவும் செய்யும் போது அந்த கம்பெனிலையும் மேனேஜ்மெண்ட்லயும் என்ன தவறு நடக்குது அப்படின்னு யோசிக்கணும். பஃபெட் அவரோட இன்வெஸ்டர்ஸை பார்ட்னர்ஸா தான் பாக்குறாருன்னும் அவங்க அடிக்கடி ஷேர்ஸை வித்தா அவருக்கு அதுல கவலை இருக்கும்னு சொல்றாரு. ஆனா இது கிரஹாமோட எல்லா பிரின்சிபல்ஸ் எல்லா கார்ப்பரேட் நாமுக்கும் எதிரா இருக்கே.
இதுக்கு பஃபெட்டோட ரிப்ளை, ஐட் பி a bum on the street with a tin cup if the market were efficient. இப்போ நான் சொன்னதுல இருந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பஃபெட்டை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா பஃபெட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவரோட அட்வைசஸை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டன் அழுத்திட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் தி ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த